வணக்கம். ட்ரேடிங் பற்றின வீடியோஸ் வந்து நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் திரும்பவும் நான் சொல்கிறேன். இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணுங்கள், இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, ஸோ இது வந்து பை, இது வந்து செல் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் வந்து நான் போட மாட்டேன். அதே சமயம் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஸோ என்னென்ன ட்ரேட்ஸ் வந்து நாங்கள் எடுக்கிறோம், அண்ட் இப்போ ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். வீக்லி ஒன்ஸு, மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜூலை மந்த்து பண்ண ஓவரால் பர்ஃபார்மன்ஸ். சிலது வந்து நீங்கள் டெலகிராமில் பார்த்துருப்பீங்க. அதாவது முக்கியமாக நமக்கு எது வந்து அதிக ப்ராஃபிட் கொடுத்தது, எது அதிக லாஸ் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு 2-3 கால்ஸ் மட்டும் நான் அப்டேட் பண்ணுறேன். அது போக ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பை கால் கொடுத்தோம், அது வந்து கேன்சல் பண்ணோம். அதே மாதிரி ப்ராஃபிட்டை கொஞ்சம் சீக்கிரமாகவே புக் பண்ணோம். அது ஏன் அப்படிங்கிறதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து எல்லாமே இந்த 1%, 2%லாம் விட்டுருவோம். கோல்டு வந்து ஒரு 6% லாஸு. அது 3354 வந்து நம்ம செல் பண்ணது. 3373 ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். அது 20 பாயிண்ட்ஸ் பக்கமே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். ஸோ அது வந்து நமக்கு 6% லாஸ். இது வந்து நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கூட நான் இந்த வீடியோவில் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ ஜூலை 14th அப்போ நம்ம அந்த கால் கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஸோ இந்த ஏரியா தான், ஓகேங்களா. இந்த ஏரியாவில் நம்ம வந்து செல் கொடுத்துருந்தோம். 54 தான் இங்கே செல் கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக நம்ம என்ன ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோமோ அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் நல்லாவே கீழே வந்தது. அண்ட் இன்னொன்று கரெக்டாக அதே இடத்துல இன்னொரு ரிவர்சலும் கொடுத்துருந்தான். அது அடுத்த நாள் 16. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எடுத்த செல்லு நாங்கள் ஒரு 10 பாயிண்ட்டு 5 பாயிண்ட்டு அந்த மாதிரி அது 1%, 2% இருந்தால் எதிர்பார்த்துருந்தோம். ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ இதில் 6% லாஸ். ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 16 ஜிபிபி ஏயுடி வந்து நம்ம ஒரு பை கொடுத்துருந்தோம். அது ஓவராலாக 8% ப்ராஃபிட் பண்ணோம். அண்ட் இன்னொன்று அது வந்து 10% நம்ம புக் பண்ண வேண்டியது. ஜிபிபி ஏயுடி ஜூலை 16 இங்கே இருக்குது 2 பாயிண்ட் இந்த ரேஞ்சில் கொடுத்துருந்தது. ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்ச். இதில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் 2.07340. ஓகேங்களா. அண்ட் மார்க்கெட் போனது 2.07 அந்த 40 ரேஞ்ச். இப்போது 4 ஹவரில் நீங்கள் வச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இது வந்து நல்லாவே ஹைலைட் பண்ணி 2-3 கால்ஸில் என்ன நடந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது நாம் எங்கே என்ட்ரி கொடுத்தோம் அண்ட் எங்கே வந்து நம்ம எக்ஸிட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். கரெக்டாக மார்க்கெட் வந்து அங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் தான், கம்ப்ளீட்டாகவே கீழே வந்துருச்சு. திருப்பி நம்ம அந்த கால் என்ட்ரு ஆகலை. ஓகேங்களா. இப்போ இந்த ஜிபிபி ஆட் ஒன்று. அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு ஒரு சில கால்ஸ் நான் காமிக்கிறேன். என்எஸ்டி கேடும் என்எஸ்டி செஃப்பும் நாங்கள் 1% தான் புக் பண்ணோம். நீங்கள் எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஜூலை 17th வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்டி கேட் என்எஸ்டி செஃப் வந்து சும்மா 1% புக் பண்ணிட்டோம். ஆனால் அதோட என்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள், எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்எஸ்டி கேட், ஸோ என்எஸ்டி கேட் வந்து 0.81535. ஓகே, 0.81 என்றைக்கு கொடுத்துருக்கோம், அதே ஜூலை 17 இங்கே. ஸோ கரெக்டாக இந்த ரேஞ்ச் நான் மார்க் பண்ணுறது கரெக்டாக இருந்தால் இந்த ரேஞ்ச். ஓகேங்களா. இங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். 82090 இந்த ரேஞ்ச். அதாவது ஒரு 500 பாயிண்ட்ஸ். என்எஸ்டி கேட் வந்து 500 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. நம்ம வந்து 50 பிப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நாங்கள் வந்து ஒரு 1%ல் புக் பண்ணிட்டோம். லைக் ஒரு 150 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராஃபிட் புக் பண்ணுறதுலேயும் ஒரு சில கணக்கு இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம வந்து பார்ப்போம் என்எஸ்டி செஃப். என்எஸ்டி செஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா 1%ல் புக் பண்ணிட்டோம். ஆனால் அது எவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னா அதே ஜூலை 17th தான். 47700 வச்சுக்கலாம். ஜூலை 17th இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆனது 48130. அதாவது கரெக்டாக 47 ஒரு 400-500 பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம். இதுவும் ஒரு 50 பிப்ஸ். இப்போ நம்ம புக் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1%. ஆனால் மார்க்கெட் மூவ் ஆனது ஒரு 3%, 5% வரைக்குமே போயிருக்கு. இப்போ ஜிபிபி ஆர்டு பார்த்தீங்க. ஜிபிபி ஆர்டு வந்து கரெக்டாக நம்ம கொடுத்த டார்கெட்லேருந்து ரிவர்ஸ் ஆகுது. அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே டார்கெட் கொடுத்தோமோ அதே மாதிரி ரிவர்ஸ் ஆகுது. அண்ட் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கால் பார்த்திங்கன்னா ஜூலை 22 யூரோ யூஎஸ்டி வந்து செல் பண்ணிவிட்டு 6.5% புக் பண்ணோம். ஆனால் நீங்கள் வந்து இந்த டெலகிராம் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செல் கொடுத்துட்டு 31 வரைக்கும் ஹோல்ட் பண்ணவும் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஒரு டைமும் சொல்லியிருந்தோம். ஸோ இதில் வந்து ஒரு கேன் தியரி மாதிரி ஒரு சில டைமும் இருக்குது. ஓகேங்களா. இப்போ இதில் நம்ம கொடுத்துருந்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 15900. ஸோ அப்போ நம்ம எங்கே கொடுத்துருந்தோம் செல்லு 17 கிட்ட. ஓகேங்களா. 16900ன்னு வச்சுக்கோங்க.
எந்த ரேஞ்சு இங்கே சரிங்களா 22 23 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் அங்கேருந்து கன்சல்டேட் ஆகி எவ்வளோ தூரம் நம்ம டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா 15900 இங்கே. ஆனால் மார்க்கெட் வந்து அதுக்கும் கீழே போயிடுச்சு. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூரோ யூஎஸ்டி வந்து அகைன் மேலே போகும்போது திருப்பி இன்னொரு காலும் கொடுத்தோம். அகைன் வந்து செல் பண்ண சொல்லி கொடுத்துருந்தோம். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம அந்த மணி மேனேஜ்மெண்ட்டை வந்து தாண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த கொடுத்த கால் வந்து கேன்சலும் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1.15900 which is 10% சொல்லி கொடுத்துருந்தோம். 10% வந்துருச்சு. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டோம் 6.5%. இதுக்கு ரீசன் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் சரிங்களா. ஓகே, இப்போ யூரோ என்எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 94,920 அந்த ரேஞ்சில் கொடுத்துருந்தோம். அண்ட் மார்க்கெட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இறங்கினோம். ஆனால் நம்ம வந்து ஒரு 1%ல் புக் பண்ணிட்டோம். ஸோ 1000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதும் இதுவும் ஒரு 100 பிப்ஸ் இல்லையா. இது ஒரு நல்ல ஒரு கால். அதுக்கப்புறம் யூஎஸ்டி கேட் ரொம்ப முக்கியமான ஒரு கால் அப்படின்னே சொல்லலாம். யூஎஸ்டி கேட் வந்து பார்த்திங்கன்னா 1.36140 23ஆம் தேதி கொடுத்துருந்தது. இங்கே 1.36140 இந்த ரேஞ்சில். ஆனால் நாங்கள் வந்து 1%ல் புக் பண்ணோம். மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 36லேருந்து 39 வந்துருச்சுன்னு சொல்லலாம் இல்லையா. ஒரு 3000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் யூஎஸ்டி கேட் வந்து ஒரு பெரிய ஒரு ரேலி. அண்டு இது ஒருவேளை நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தால் கூட ஒரு 1000 பாயிண்ட்ஸில் புக் பண்ணியிருந்திருப்போம். ஆனால் சிக்னலை பொறுத்த வரைக்கும் செல் வந்து இப்போ தான் வந்தது, ஃப்ரைடே தான் வந்தது. இந்த என்எஃபியில் தான் செல் வந்தது. ஆனால் நாங்கள் அதை அன்றைக்கி எடுக்கலை. ஃப்ரைடே எந்த ஒரு காலுமே பெருசாக எடுக்கலை. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 5% 10% தாண்டியே போனால் ஒரு கால்ஸ். ஸோ இதான் வந்து யூரோ யூஎஸ்டி வந்து கேன்சல் பண்ண சொல்லி சொன்னது. ஓகேங்களா. ஒருவேளை நம்ம வந்து யூரோ யூஎஸ்டி அகைன் வந்து நாங்கள் செல் பண்ணியிருந்தோம் சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டாகவே அமைஞ்சிருக்கும். சொல்லப்போனால் 6%ங்கிறது என்ன ஆகும், டபுள் ஆகிருக்கும். லைக் ஒரு 10% சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுவே டபுள் ஆகிருக்கும். ஸோ இந்த ஒரு கால் போதும், மாதத்துக்கு ஒரே ஒரு கால் போதும் 10% 20% பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இந்த ரேலியை பிடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூரோ கேடும் யூரோ ஆடும் கொடுத்தோம். எனக்கு தெரிஞ்ச 2மே ட்ரிகர் ஆகலை, அதை கேன்சல் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு நேற்று இந்த என்எஃபியில் நல்லாவே பெர்ஃபார்ம் ஆச்சு. ஸோ லெவல்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1.77990 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கால் கொடுத்தது வந்து ஜூலை 30 தான். ஸோ எவ்வளோ கொடுத்துருந்தோம், 779. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து ட்ரிகர் ஆகலை. ஸோ கேன்சல் பண்ணிட்டோம் யூரோ ஆட். ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா என்எஃபிக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ரேலி, கிட்டத்தட்ட அது ஒரு 1000 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு 100 பிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி யூரோ கேட். ஸோ இதுதான் நான் வந்து நியூஸ் பார்க்குறது இல்லை அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதுவும் நான் சொல்லிடுறேன். ஒரு 2 விஷயம் இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். 1.59340. ஸோ இந்த ரேஞ்சில் ஓகேங்களா, ஜூலை 30 இந்த ரேஞ்சில் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து அந்த ப்ரைஸை தாண்டாமல் நல்லாவே கீழே வந்துட்டான். ஸோ நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேங்களா, கேன்சல் பண்ணது பின்னாடி மார்க்கெட் நல்லாவே கீழே வந்தது. திருப்பி அங்கே ஒரு பை எடுத்துருந்துருக்கலாம், ஆனால் நாங்கள் பண்ணலை. 31 சரி 1ஆம் தேதியும் சரி பெருசாக ட்ரேடு எதுவும் எடுக்கல. நான் கூட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்கிங் ஆஃபீஸ் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அன்றைக்கி நான் மார்க்கெட்டில் இந்த 2 நாளுமே ஃபுல்லாக இல்லை. அதுக்கப்புறம் மார்க்கெட் நம்ம லெவல் தாண்டுச்சு. ஸோ அங்கேருந்தும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 பாயிண்ட்ஸ், க்ளோஸ் டு 1000 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மார்க் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் ஃபைனலாக இப்போ நம்ம எடுத்திருந்த ஒரு கால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி. ஸோ அது ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் ஓப்பனில் இருக்குது. அது வந்து 3 to 620 சம்திங்கில் நம்ம வந்து பை பண்ணது. அது பெரிய லாட்லாம் எடுக்கல, ரொம்ப ரொம்ப சின்ன லாட்டு தான். அதனால் அது இன்னும் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு பெரிய ஒரு லாஸுக்கு அப்புறம் அது இப்போ திருப்பி வந்திருக்கு. ஏன்னா சின்ன லாட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை ஸ்டாப் லாஸ் நம்ம போடல. ஓகே, இப்போ இந்த கால்ஸ் நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. யூரோ யூஎஸ்டி நல்ல ப்ராஃபிட் வந்து சீக்கிரம் புக் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஜிபிபி ஏயுடி நம்ம சொன்ன லெவல் வந்தது. யூரோ ஆடு நம்மளோட லெவல்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அண்ட் கோல்டு ஒரு கால் ஒன்று கொடுத்துருந்தேன், அது ட்ரிகர் ஆகலை. ஸோ அது மோஸ்ட்லி அது வந்து கேன்சல் பண்ண வேண்டியதான். இப்போது இதுதான் வந்து நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ நான் ஒரு $300 வச்சு $400 பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. சேம் இதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதே மாதிரி நான் கிளாஸ்ன்னு சொல்லியிருந்தேன், இஏ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதே ஸ்ட்ராட்டஜி தான். இப்போது நான் வந்து உங்களுக்கு ஒரு கால்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த குரூப்பில் நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரே இது தான். இப்போ நம்ம ஏன் வந்து இந்த 1% சொல்லி வந்தோம் அப்படின்னா, 1%ங்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த செஃப் பேஸ்லலாம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 80 பாயிண்ட் 100 பாயிண்ட்டில் நீங்கள் வந்து புக் பண்ணிடலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த என்எஸ்டி யூரோ என்எஸ்டி எல்லாம் 80 பாயிண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஜேபிஐ பேர்ஸ் யூஎஸ்டி ஜேபிஐ இதெல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ்.
ஸோ மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 8 பிப்ஸு, மேக்ஸிமம் 15 பிப்ஸ். ஸோ இந்த 10-15 பிப்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆவரேஜாக ஒரு 10 பிப்ஸ் நீங்கள் வந்து பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னாலே 1% வந்துடும். இப்போ இந்த 1% ஒரு 4 ட்ரேட் எடுத்திங்கன்னா 4% ஆச்சு. இப்போ இந்த 4% தான் ஸ்டாப் லாஸாக வைக்கணும். ஸ்டாப் லாஸாக வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் பெரிய டார்கெட்டை புக் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நான் வந்து ஒரு கால்ஸாக நான் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். அண்ட் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஸ்டோன் ஃபோர்ட் செக்யூரிட்டிஸில் வந்து இப்போ நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மற்ற புரோக்கரில் பண்ணிகிட்டு இருந்ததுக்கும் இதுக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேம் அக்கௌண்ட் வந்து அதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மற்ற புரோக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அதிக மார்ஜின் கேட்குறாங்க. அண்ட் ஒரு சிலர் அது பண்ணுறதில்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் வந்து பண்ணணும். மோஸ்ட்லி இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் வந்து பண்ணுறீங்க, சின்ன சின்ன மார்ஜின் போடுறீங்கனால என்ன ஆகும் அது உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ அவங்க அதை தான் என்கரேஜ் பண்ணுறாங்க. அண்ட் எமோஷ்னலி ட்ரிகர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க ஒரு குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க, கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சும்மா இருந்தாலும் 2-3 ட்ரேட்ஸ் எடுத்திருப்பீங்க. இப்போ நான் வந்து இந்த ஷார்ட்ஸில் ஒன்று சொல்லியிருந்திருப்பேன். அதாவது என்னென்னா, நம்ம பயத்தில் வந்து கட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு சில ட்ரேட்ஸ் நான் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? என் அக்கௌண்ட்டும் சரி, ஒரு கிளைண்ட் அக்கௌண்ட்டும் சரி. இப்போ அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் காமிச்ச பர்சன்டேஜை விட ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். இப்போ ஓவராலாக இந்த ஜூலை மந்தில் நம்ம பண்ண ப்ராஃபிட் வந்து 21%. லாஸ்ட்டாக ஒரு லாஸ் ஒன்று பண்ணோம். ஆனால் இந்த 21 தாண்டி நான் வந்து ஒரு 40% வரைக்குமே அந்த அக்கௌண்ட்டில் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது கூட டெலிகிராமில் கூட போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன். அதாவது 5,000 வந்து 10,000 ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த கால்ஸ் கொடுக்கும்போது ஏன் வந்து குயிக்காக நம்ம வந்து வெளியே வர சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து அதிக லாட் எடுத்துடுறீங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணுறீங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு 10% ப்ராஃபிட்டில் இருப்போம். நீங்கள் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் ஒரு 4% லாஸ் பண்ணாலும் அல்லது 1% லாஸ் பண்ணாலும் அது உங்களோட ஃபஸ்ட்டு லாஸ். இப்போ ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து என்ன 10%ல் ஒரு 4% போச்சுன்னா சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்னு இருக்கும். பட் புதுசாக வரவங்களுக்கு வந்து ஏடா என்னமோ கால்ஸ் இருந்தாங்க அதுனாங்க கடைசியில் எடுத்தோடனே 5% லாஸ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு தாட் வரும். இப்போ நான் இதையெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ண சொல்லிடலாம். ஏன்னா இவர் வந்து 1% வந்துட்டோம். இப்போ எக்ஸிஸ்டிங் ஆட்கள் 10% 20%ல் இருப்பாங்க. ஆனால் புதுசாக வந்தவர் ஒரு 1% 2%லேயே புக் பண்ணிடட்டும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், கொடுத்த கால் போய்ட்டு திருப்பி மாற்றுறது. இந்த மாதிரி பொசிஷனை வந்து மாடிஃபை பண்ணிடுங்க, இங்கேயே வந்து புக் பண்ணிடுங்க, அல்லது இதை கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இது மாதிரியான சில வேலைகள்லாம் நம்ம வந்து பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ரீசன் தான். பட் இதுலேருந்து நான் வந்து வெளியே வந்துடுவேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து நம்ம ட்ரேடர்ஸுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு தடவை சொல்லிட்டா போதும், அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து 10% லாஸ் பண்ணால் கூட இதில் வந்து ஒன்றும் வரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு % அப்படின்னு சொல்லி வந்து பண்ணி அந்த 10% ரெக்கவர் பண்ணிவிட்டு, சொல்லப்போனால் நான் இந்த 1%ங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு ட்ரேட் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்காக மட்டும் நான் ஒரு தனி விஷயம் நான் சொல்கிறேன். USD CAD, USD CHF, யூரோ ஆடு அண்டு யூரோ கேடு, அப்புறம் யூரோ USD, ஓகே, அண்டு யூரோ GBP, யூரோ NSD. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடும் 5 to 10% கொடுத்துருக்கு. யூரோ USD எல்லாம் ஒரே இதில் 10% கொடுத்துச்சு நேற்று. இப்போது நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுற நீங்கள் இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதாவது இந்த ப்ரெடிக்ஷன் வந்து கரன்சியில் ஈஸி அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போது 10% ஈஸி அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணுறது 1% 2%. நீங்கள் 5 ட்ரேட் பண்ணால் போதும். ஒரு லெட்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு 2%ல் வச்சு 5 ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக 10% பண்ணிடலாம். இதுக்கு தேவை என்ன அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும். லாஸ் ஆனால் எவ்வளோ ஆக போகுது அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணிக்கணும். அண்டு எத்தனை பாயிண்ட் பிடிச்சா எத்தனை லாட் எடுத்தால் இது 1%, அது ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நான் சொல்லும்போது நீங்கள் ஸ்டாண்டர்ட் லாட்டில் கணக்கு போட்டுட்டு இருந்தீங்கன்னா பர்சன்டேஜ் மாறும். இல்லை நீங்கள் எடுக்கிற ஒரு 0.30 எடுக்கிறேன், 0.40 எடுக்கிறேன், நான் இவ்வளோ தான் எடுப்பேன்னா அதுவும் மாறும். இதே வந்து இந்த லாட்டில் இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் 1% வரும், 2% வரும்னு நாங்கள் ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கோம். எல்லா கரன்சிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 கரன்சிக்கு நான் எடுத்து நான் குரூப்பில் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு சின்ன இது என்னென்னா, இந்த கால்ஸுக்கு ஒரு ஃபீஸ் ஒன்று வாங்கிட்டு இருந்தேன். இந்த கிளாஸ் எடுக்க போகிறதில்ல, ஓகேங்களா? பட் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஃபீஸ் ஒன்று வாங்கிட்டு இருந்தேன். பட் இப்போ நீங்கள் வந்து என்னென்னா, இந்த ஸ்டோன் ஃபோர்ட் இதில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த பெய்டு குரூப் அதில் வந்து உங்களுக்கு நான் ஒரு ஃப்ரீ ஆக்சஸ் கொடுத்துட்றேன்.
ப்ளஸ் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் வந்து நான் ஒரு சின்ன ஒரு மீட்டு நான் ஒன்று வைக்கிறேன். அதில் வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் பண்ணுற ஒரு சிலருக்கும் சொல்லிடுறேன். அப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிற உங்களுக்கும் ஒரு சிலருக்கும் சொல்லிடுறேன். ஒரு பாஸ்ட்டில் ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சு, அதனால் இது ஆகாது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே நீங்கள் இருங்க. இதையெல்லாம் நம்ம சரி பண்ணி அடுத்து வந்து ஒரு 6 மந்த்ஸில் வந்து ஒரு பெரிய ஒரு ரிப்போர்ட் நான் உங்கள் முன்னாடி நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு சொல்லப்போனால் ஒரு 2 மாதம் ரிப்போர்ட் நம்ம கையில் இருக்குது. சொல்லப்போனால் இப்போ நம்மக்கிட்ட ஏப்ரல்லேருந்து ஒரு கிளியர் ரிப்போர்ட் இருக்குது. பட் நான் அதெல்லாமே கூட வேணாம். ஏன்னா அதெல்லாமே நீங்கள் வந்து பாதி பார்த்துருக்க மாட்டீங்க. நான் அதெல்லாம் வந்து நான் விட்டுறேன். பட் இப்போது நம்ம இந்த ஜூலையிலேருந்து எடுத்திருக்கிற ப்ராப்பர் ரிப்போர்ட், ஓகேங்களா, இந்த டிசம்பரில் கூட நம்ம திருப்பி உட்காந்து நம்ம வந்து பேசுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து செய்யலாமா பண்ணலாமாங்கிறதில் நீங்கள் அதுக்கப்புறம் கூட டிசைட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கிற இதே நேரத்தில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 800 ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து 20 ட்ரேட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். சொல்லப்போனால் இல்லை, கேன்சல் பண்ணதெல்லாம் தனி, கேன்சல் பண்ணதே ஒரு 20-25 தாண்டி இருக்கும், ஓகேங்களா. பட் அதெல்லாம் இல்லாமல் நான் வந்து இப்போ ஜிபிபி யூஎஸ்டி மட்டும் நான் இன்னும் அப்டேட் பண்ணல. ஸோ ஜிபிபி யூஎஸ்டி ஒரு ட்ரேட் எடுத்தால் இப்போ 20 ட்ரேட் நான் வந்து பண்ணியிருக்கேன். மேபி இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, இது அப்டேட் ஆகலை. நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போதே நான் இதையும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஏன் வந்து இந்த வீடியோ நான் வந்து தனியாக இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து எக்ஸல் ஷீட்டில் மட்டும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன், சும்மா பை செல் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. இது வந்து ரியலாக நம்ம வந்து கால்ஸ் கொடுத்துட்ருக்கோம், ட்ரேட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கிளைண்ட்டு, அவர் பேர் நான் சொல்ல விரும்பல, இதில் என்ன பர்சன்டேஜ் நம்ம போட்டிருக்கிறோமோ, இப்போ இதில் வந்து 20%, 10%, இல்லை லாஸ் ஆன போதும் அவரும் லாஸ் பண்ணார். அதாவது நம்ம கொடுக்குற கால்ஸு, ஓகேங்களா, அதே 1000 USDயில் இந்த லாட்டு இந்த பாயிண்ட் கரெக்டாக புக் பண்ணிடுறாரு. அண்ட் இன்னொன்று, நான் கொடுக்குற பாயிண்ட் நீங்கள் நல்லா வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம கொடுக்குற பாயிண்ட்டு கரெக்டாக போயிட்டு அங்கே போய்ட்டு திரும்பியெல்லாம் வராது. அதாவது திரும்பி வராது இந்த சென்ஸ், உங்களோட அந்த ஸ்ப்ரெட்டில் வந்து மிஸ் ஆகாதுன்னு சொல்கிறேன். இப்போ 300ன்னு கொடுத்தா கரெக்டாக அது வந்து 290 போகிறதோ அல்லது 310 அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. நம்ம 300ன்னு கொடுத்தா அது 400-500 வரைக்கும் கூட போகும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு அந்த ஸ்ப்ரெட்டில் நீங்கள் வந்து இல்லை எனக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்குற எல்லா ட்ரேடும் அவர் எடுத்து கரெக்டாக 21%ல் புக் பண்ணிவிட்டு நேற்று தான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சார். சொல்லப்போனால் இப்போ ஒரு 1% ப்ராஃபிட்டில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் எக்ஸஸாக. என்ன ரீசன்னா, இப்போ இந்த ஜிபிபி ப்ராஃபிட்டில் இருக்கிறனால, அது லாஸில் இருக்கும்போது அதுவும் ஒரு லாஸும் அப்டேட் பண்ணார். அண்ட் இப்போ வந்து நம்ம ஜூலை மந்த்து முடியும் போது பார்த்திங்கன்னா ஓவராலாக 21%ல் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் நாளைக்கு வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நான் சொல்கிற இந்த லாட்டு பாயிண்ட்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. குறைஞ்சது ஒரு 50 ட்ரேட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகே என்னென்னலாம் பண்ணலாம், எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிக்னல் டு சிக்னல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகே, நான் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சிடுறேன். ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பேன். ஸோ இந்த ஆகஸ்ட் மந்த் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஆகஸ்ட் எண்டில் நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வீடியோ நான் போடுறேன். மீன்வைல் உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்டேட் ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் கீழே பார்க்குற இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸு, சில விஷயங்கள் பண்ணுறது எல்லாமே இந்த டெலிகிராம் சேனலில் இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த மந்த் எண்டில் நம்ம சந்திப்போம். அதாவது இந்த ஆகஸ்ட் எண்டில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ இந்த ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ, ஓகேங்களா. நன்றி.